Watch full episodes on Jio Hotstar. புர்ஃபுரி நகர் மக்களே, இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஹாங்காங் கூட மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் மிஸ்டர் மாங் இந்த மேடையில் அமர்ந்து இருக்காரு. இப்போ அவர் நம்ம முன்னிலையில் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். அதாவது நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உள்ள வந்து உட்கார்ந்துறேன், அப்புறம் உங்க சொற்பொழிவு ஆற்றுங்க. எங்க அந்த இடம் என்னங்க அது எல்லாத்துலயும் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். ஒரு இடம் கூட காலி இல்லையா? அங்க உட்கார்ந்துருக்காங்க. அங்க பாரு, 2 காலி சேர் இருக்கு. அனாதே இருக்கு. அது கொடுத்துடலாமா சார்? இப்ப ஜூட்டி சார். நண்பர்களே, வெயிட் யோ டீ கடைக்காரனாச்சே, டக்குன்னு சுட சுட டீயும் சமோசா போட்டு கொண்டு வாயா. சார் அது வந்துட்டோம் சார். அதுக்கப்புறம் உங்க ஸ்பீச் ஆரம்பிங்க சார். ஏய் மோத்து, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா கூட நான் உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன். சார் ப்ளீஸ் அண்ட் சாரி. இப்போ ஆரம்பிங்க. கேளுங்க நண்பர்களே, இங்க இருக்கிற இந்த பிரீஃப் கேஸ்ல இப்ப 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை இந்த புர்புரி நகர்ல நான் இன்வெஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன். நான் இங்க பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல ஓபன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும். சம்பளமும் உங்களுக்கு 2 மடங்கா கிடைக்கும். இந்த புர்புரி நகரத்தோட அமைப்பை நான் மொத்தமா மாத்திடுவேன். முள்ளு செடியை விதைச்சோன்னா மாம்பழம் எங்கிருந்து காய்க்க போகுது? அதாவது நம்ம நல்லபடியா வேலைகளை செஞ்சோன்னா அது நமக்கு நல்லதையே தான் பண்ணும். நான் இந்த விஷயத்தை எப்பவுமே நம்புவேன். பாத்தலோ, என்னடா முள்ளு செடி மாம்பழம் இவர் போட்டு குழப்புன்னு குழப்பிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல தான் எந்த பக்கம் பார்த்தாலும் மாம்பழம் மரமாவே இருக்குமே. அப்புறம் என்னமோ அந்த ஆளுக்கு மோட்டோ, இது பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம தொடர்ந்து தீமை செஞ்சா பலனா தீமை மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது கெட்ட வேலைகளுக்கு கெட்ட விளைவு தான் வரும். Welcome to Furfuri Nagar, Mr. Monk. Allow me to introduce myself. I am John Akaparadon. John Akaparadon. என்ன பண்ற? Hey, stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நில்லு. என்ன நடக்குதுங்க மோட்டோ? ஏதாவது செய்யடா. வயிறு காலியா இருக்கும்போது என் மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? நீயே ஏதாவது யோசிச்சு பார்த்துலும். ஐடியா குடியா குடி. மோட்டோ சமோசா சாப்பிடுகிறார். அதுக்கப்புறம் தூள் கிளப்புவார். சமோசா சாரி ஜான், ஒரே ஒன்று சாப்பிடுறியா? டேய் நீங்கடா. ஓகே பாய் பாய் ஜான். வந்துட்டா. ஏண்டா சமோசானா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ சமோசாவை ஜானுக்கு தூக்கி போடுறியா? நீ பணம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. பாத்துல பிச்சிரும் முச்சியும். அடே மோட்டோ, நான் தாண்டா உன்னை ஹெலிகாப்டர் கிட்ட அனுப்பி வச்சேன். எதுக்குன்னா மிஸ்டர் தண்டனக்கா டானு கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து மாங் சார் கிட்ட ஒப்படைச்சிருவேன். சாரிடா சாரி. இதோ இப்பயே போறேன், உடனே திரும்பி வந்துடுறேன் பாரு.
ஜான் ஆக போறா ஜான். எஸ். செய்யறதெல்லாம் தப்பான வேலை, அடிக்கிறதுக்கு அடியாளுக்கு வேறையாடா. பின்னாடி இங்க உட்காரு. எங்கடா நீ வர ஓடிக்கிட்டே இருக்க? ஒரே இடத்துல உட்காருன்னு சொன்னல. வாங்க என்ன அடிச்சிடாத போட்டு, என்ன தயவு செஞ்சு அடிச்சிடாத. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண சின்ன திருடதா போட்டு, என்ன தயவு செஞ்சு விட்டுடு. பைலட்டான ஹெலிகாப்டரை தயவு செஞ்சு திருப்பிடுங்க. நான் இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சிங்கம் சார், ஜானுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கான். பாவம், ஆசையை நீங்களே நிறைவேற்றிருக்க சார். சார், தேங்க்யூ வெரி மச் மோட்டோ. நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி. கண்டிப்பா அந்த திருட இப்ப ஜெயிலுக்கு போக போறான். அதனாலதான் நான் சொன்னேன், முள்ளு செடியை விதைக்கும் போது அதுல மாங்காய் எப்படி காய்க்கும்னு. அதாவது கெட்ட விஷயங்களை செய்யும் போது எப்படி நல்ல விஷயங்கள் நடக்க முடியும். மோட்டு பத்லோ, நீங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா ஹாங்காங்க்கு வரணும். உங்களுக்கு கண்டிப்பா ஒட்டுமொத்த ஹாங்காங்கையும் நான் சுத்தி காட்டுறேன். இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ சார். இப்ப நான் இங்க இருந்து ஹாங்காங் கிளம்பி போய் அடுத்த மாசம் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பா செஞ்சுட்டு இங்க திரும்ப வரேன். இந்த மாதிரி நேரத்துல ஒரு செல்ஃபி எடுத்தே ஆகணும் இல்ல சார்? ஸ்டேஜ் பக்கம் திரும்பிடுங்க சார், அப்பதான் கீழே இருக்கிற ஆடியன்ஸும் வருவாங்க. எல்லாரும் ரெடியா? கொஞ்சம் பின்னாடி ஒரு ஸ்டெப், இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஒரு ஸ்டெப். எல்லாரும் கவர் ஆகலையே. போதும் போதும், இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட இடுப்பு. ஐயப்பா. காஜா காஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம எல்லாரும் ஹாங்காங்க சொத்தை பார்க்க போலாமாப்பா? அட ஆமாப்பா, கசிடாராம் ரொம்ப சரியா சொன்னா. அந்த மாங்கோட 100 கோடியை நீ காப்பாத்தி இருக்கேப்பா. ஆமா, நீ வேணா பாருப்பா, நாம அங்க போனோம்னா அந்த மாங்கு நம்மள ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாரு. என்னப்பா சொல்ற? சரி, நாம போகலாம். அப்ப நீ மோட்டோ? ஜெய் ஹோ. எல்லாரும் போலான்னு சொல்லும் போது நான் மட்டும் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? அப்ப இப்பவே கிளம்பு. காங் 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 ஹாங்காங். எஸ். எவ்வளவு சூப்பரா இருக்குடா. வணக்கம், நான் தான் இந்த டூரிஸ்ட் கைட். ஹாங்காங்க்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை ஒரு முழுக்க சுத்தி காட்ட போறேன். வாங்க என்னோட டாக்ஸில ஏறுங்க. லக்கி கைடோட வந்தீங்கன்னா அதாவது உங்களோட லக், அதாவது உங்க டிராவல் ரொம்ப அருமையா இருக்கும் சார். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். யாரு ஒண்ணும் புரியலையே. எங்கயா போற? இப்ப பாருங்க. பயல என்ன பண்ற?
கஜா நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வாங்க சார் வாங்க. சார் பார்த்து போக்க உள்ள போக்க. ஏந்திரிங்க சார். என்ன கொடுமை சரவணா இது? க்ளோஸ் த டோர். அடடா, கதவை மூடி மூடியா யாராவது விளையாடுவாங்க. இது இந்த ஊர் விளையாட்டா இருக்குமோ? என்னடா தனியா இந்த பக்கம் வந்து தீபாவளி போனஸ் தரான்? போலாமா சார்? சரி ஓகே, நீங்க முதல்ல எங்களை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு முக்கியமான விஐபி நாங்க சந்திக்க போகணும். அப்படியே இங்க ஹைடெக் தியேட்டர் ஏதாவது இருந்தாங்க கூட்டிட்டு போங்க. மெர்சல் ரிலீஸ் ஆனத பார்க்கலாம். இது வேற நேரம் பார்த்து இந்த டோரை நம்மளுக்கு வேலை காட்டுது. யூ டோன்ட் வரி சார், நான் டோரை திறந்து வச்சு கூட ஓட்டேன். இங்க பாருங்க மிஸ்டர், நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கங்க. ஒருவேளை ஓபன் ஆயிர போது. டோன்ட் வரி சார். டோர் லாக் ஆகலன்னா என்ன, தலையெழுத்து ஒன்றும் லாக் ஆகலையே. நீங்க இப்போ லக்கி கைடு கூட இருக்கீங்க சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எப்படி போறான் பாரு. கொஞ்சம் பார்த்து ஓட்டுறானே. அவர் யாரு பாவரும் டைகரை பின்னாடி கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரோ. இது வரைக்கும் டாக கூட்டிட்டு போய் தாயா நான் பார்த்து இருக்கேன். இந்த ஹாங்காங்லயே மிகப்பெரிய டான் அவர் தான் டேவில். இந்த ஹாங்காங்கோட முழு ராஜ்யத்தையும் இப்போ அவர் கையில தான் வச்சிருக்காரு. ஆனா நீங்க பயப்படாதீங்க, நான் தான் உங்க லக்கி கை. நீங்க மூக்க உள்ள வைங்க சார். நான் உங்களுக்கு என்னோட லக்கி ஹனியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். போன முறை என் கூட ஹாங்காங்க சுத்தி பார்க்க வந்தவருக்கு ஒரு பெரிய லாட்டரி அடிச்சிருச்சு. ஒருத்தருக்கு டைமண்ட் ரிங் கிடைச்சிருக்கு. என் கூட மட்டும் இருந்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து வேற மாதிரி மாறிடும். பெருசா இருக்கு, ஆனா இங்க பாரு ரோட்லயே தவக்கல மாதிரி குதிக்கிறாரு. கொஞ்சம் உள்ள வாங்க. நான் உங்க லக்கி கைட் சார், என்ன விட்டுறாதீங்க. அச்சச்சோ, இட்லி சாம்பார் சட்னி தோசை. எப்படியாவது ஸ்டேரிங் எப்படிடா முட்டைக்கண்ணா. அடே மோட்டோ, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்டேரிங்க புடிச்சுக்கோன்னு நீதாடா சொன்ன. அடே ஸ்டேரிங்க புடினா காரை ஓட்டி சமாளின்னு அர்த்தம்டா. காரை ஓட்டி சமாளி மோட்டோ, விட்டுறாத. பாத்தீங்களா சார், நான் தான் சொன்னல நீங்க ஒரு லக்கி கைட் கூட இருக்கீங்கன்னு. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர வாய்ப்பே இல்லை சார். இந்த லக்கி கைடால நீங்க எல்லாருமே பழிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
கஜா கஜா என்னையா இத போய் ஆபத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ளைஓவர்ல இருந்து நாங்க கீழே மட்டும் விழுந்திருந்தோம்னா டைரக்டா மேல கடவுள் கிட்ட போய் உட்கார்ந்துருப்போம் ஐயா. ஆனா நீங்க விழல சார். இந்த லக்கி கைட் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பேட் லக்கும் உங்க கிட்ட நெருங்க விட மாட்டேன் சார். அதாவது சார், நீங்க எந்த மாதிரி ஹோட்டல்ல தங்க விருப்பப்படுறீங்க? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையா இல்ல வீடு மாதிரி ஃபீல் கொடுக்கிற ஒரு ஹோட்டல்லையா? சொல்லுங்க சார், நான் உடனே ரெடி பண்ணிடுறேன். இல்லனா வீட்டு சமையல கிடைக்கிற மாதிரியா? வீட்டு சாப்பாடு கிடைக்கிற ஹோட்டலே தான். இறங்கி வந்து பாருங்க சார், நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம். கஜா கஜா இந்த லக்கி டிரைவர் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாராப்பா. நம்ம கிட்ட இனிக்க பேசி அவர் தங்குற இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வந்துட்டாரோ. இல்ல சார், இல்ல 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 இந்த கெஸ்ட் ஹவுஸ் என்னோடது இல்ல சார், நம்ம எல்லாரோடதும். இந்த கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு வீடு மாதிரி ஃபீல் கொடுக்கும் சார். ப்ளீஸ் கம். இப்போ உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஏன்னா நீங்க இருக்கிறது லக்கி கைடோட லக்கி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்க. அதாவது டபுள் லக். அடேங்கப்பா, லக்கி கைடு என் தம்பி, என் நண்பா. டபுள் லக்கே இப்படி இருந்தா பேட் லக் எப்படிப்பா இருக்கும்? வாங்க உள்ள போகலாம். லக்கு இன்னும் கூட பல்லன்னு மாறுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உள்ள போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிக்கிங்க. நான் மாங்குக்கு போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, வாங்க. பாத்தீங்களா, மிஸ்டர் மாங்க் அங்க இருக்காரு. நீங்க இருக்கிறது லக்கி கைடோட, அதனாலதான் லக்கி உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. பாத்தீங்களா, மிஸ்டர் மாங்க் உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. சார் ஹலோ சார். மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எங்களுக்கு தான். பாஸ், இந்தாங்க சார் உங்க சூட்கேஸ். இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ். என்னாச்சு சார், நீங்க எங்கேயாவது போயிட்டு வந்துட்டீங்களா? போக விரும்பல, ஆனா போய் தான் ஆகணும். நான் எப்பவுமே இதை சொல்லிக்கிட்டு இருப்பேன், முள்ளு விதைச்சொன்னா மாங்காய் எப்படி காய்க்கும்னு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட காரியமும் நான் செய்யவே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? மிஸ்டர் மாங், என் தம்பி, என் நண்பா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. உங்களுக்கு தெரியாது, இங்க டெவில்ன்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய டான் இருக்கா. எனக்கு தெரியும் சார். இன்னைக்கு அந்த பையனை நாங்க பார்த்துட்டு தான் வரோம். அவ என்னுடைய பிசினஸ், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிட்டான். என் நெத்தியில துப்பாக்கிய வச்சு டாக்குமெண்ட்ஸ்ல சைனும் வாங்கிட்டு போயிட்டான். இது வரைக்கும் என் பேர்ல இருந்த எல்லா சொத்து அவன் பேருக்கு போயிடுச்சு. இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டு இப்ப நான் இந்த ஹாங்காங்கை விட்டு போறதுதான் எனக்கு நல்லது. சார், மோட்டு ஒரு தடவை உங்களுக்கு புர்புரி நகர்ல உதவி செஞ்சிருக்காரு. இவர்கிட்ட உதவி கேளுங்களே. இவங்க மறுபடியும் உங்க டாக்குமெண்ட்ஸோட பிரீஃப் கேஸ அவர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சார் சொல்லுங்க சார், என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். இது ஒண்ணு புர்புரி நகரம் கிடையாது, இது ஹாங்காங் மோட்டு. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு மிகப்பெரிய டான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது மோட்டு. சார், இந்த ஊர் போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஆமா, இங்க இருக்கிற போலீஸ் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவனை எதுவுமே செய்ய மாட்டாங்க. சார், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பையன் எங்க இருப்பான்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். மத்த எல்லா விஷயத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்தி கிடைச்சிருக்குன்னா, அவன் இன்னைக்கு புல்லட் ட்ரெயின்ல ஷன்ஷன் போயிட்டு இருக்கான்னு. அதான் அவனுடைய சீக்ரெட் டென். வாய மூடு. உன்னால கொஞ்ச நேரம் பேசாம இருக்கவே முடியாதா? இவங்க நல்லவங்க. இவங்க இங்க சுத்தி பார்க்கிறதுக்காக வந்து இருக்காங்க. இவங்க உயிருக்கு நீ ஆபத்து ஏற்படுத்த பாக்குறியா? மோட்டு பத்லு, ப்ளீஸ் இங்கிருந்து நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஹாங்காங்க சுத்தி காட்டாம அனுப்புறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. சார், மறுபடியும் உங்களை சந்திக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஒரு செல்ஃபி எடுத்து தானே ஆகணும். நீ செல்ஃபி எடுக்கிறதுக்கு நேரங்காலமே பார்க்க மாட்டியா? எல்லாரும் இங்க வாங்க. ஓகே, கொஞ்சம் பின்னாடி, கொஞ்சம் பின்னாடி.
நீ பாத்துக்கிட்டே இரு. நீ எடுக்கிற இந்த செல்ஃபியால உனக்கு கண்டிப்பா ஆபத்து வரதான் போகுது. திருந்திரத்துக்கு முயற்சி பண்ணு. பை பை மோட்டு பத்லோ. Thank you for everything. ஒருவேளை கிளம்பி போயிட்டானே என்னமோ. இங்க எங்கேயுமே ஆளை காணுமே மோட்டோ. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோட்டு அவன் தான் மிஸ்டர் டான். அவன் மக்களுக்கு மிஸ்டர் டெவில்ங்கிற பேர்ல தெரியும். அவன் கையில ஒரு பிளாக் பிரீஃப் கேஸ் தெரியுதுல்ல, அதுல தான் மிஸ்டர் மாங்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மோட்டு, சமோசா இல்லாம உங்க மூளையோட பல்ப் எரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமோசா நான் என் கையால உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இது தேவைப்படும். ஜெய் ஹோ. இப்ப பாருங்க, குத்துற ஒரே குத்துல அவனா டாக்குமெண்ட் என் கையில கொடுப்பான். வாங்கிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் டான், அந்த பிரீஃப் கேஸை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ காட்ஸ், புடிங்க அவனை. நீங்க ஹாங்காங் சாம்பியன்ஸ்னா இந்த சிங்கம் புர்ஃபே நகரத்து சாம்பியன்ரா. அரே பாய், புடிங்க அவனை, வேகமா போய் புடிங்க. அவன் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு ஓடுறான். போங்க. இங்கடா இங்க வந்துட்டானுங்களே. மோட்டு பாத்து. கபடி விளையாண்டதெல்லாம் போதும். முதல்ல அந்த சூட்கேஸ வாங்குங்க. புடிங்க. சரி, நானே ஏதாவது ஒன்று செய்யறேன். மோட்டோ, இஸ் டான் மை, உனக்கு எதுவும் ஆகலையே? ஒன்னும் ஆகலடா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் என்னோட லக்கு செஞ்ச வேலை. இந்த லக்கி கைட் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி
ஐயோபா, நான் இப்ப ஃபயர் கூட பண்ணல. ஆனா இந்த லக்கி கைட் சிரிச்சாலே மேல இருந்து தேங்காவா விழுது. என்ன ஆச்சரியம்! குரங்கு மோட்டு நீ கலக்கிட்ட. நான் இத மிஸ்டர் மாங்க்கு கொடுத்துறேன். நீங்க இன்னைக்கே திரும்பி போயிடுங்க. ஏன்னா டெவிலோட ஆளுங்களும் போலீஸும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் அடங்கி போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி வந்து எங்க பாஸ் கூட கொஞ்ச நாள் இருங்க. நாம நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துட்டு எங்க போறா? முக்கிய செய்தி. மும்பையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அடுத்த 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. கஜா எனக்கு இப்போ ரொம்பவே பயமா இருக்குதாப்பா. ஒருவேளை இந்த டெவிலோட ஆட்கள் நம்மள பாத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதப்பா? அம்மா, பாத்தீங்களா சார், யாருக்கும் எதுவும் ஆகல. இதுதான் லக்கி கைடோட லக்கி. இன்றைய முக்கிய செய்தியில் ஹாங்காங்கின் முக்கிய பிசினஸ்மேன் அண்ட் ஜென்டில்மேனான மிஸ்டர் டாங்கோட ப்ராப்பர்ட்டிஸ், பேங்க்ஸ் மற்றும் பிசினஸ் டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடிச்சிருக்காங்க. மிஸ்டர் டான் ஹாங்காங்ல நிறைய சேரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்காரு. ஹாங்காங்கில் ஏழை இருக்கக்கூடாது என்பதில் மிஸ்டர் டான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். ஹாங்காங்கை நம்பர் 1 ஆக்க வேண்டும் என்பதே மிஸ்டர் டானோட கனவு. என்னப்பா மிஸ்டர் டெவில் ரொம்ப நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பா டெவில் தான் இருக்கணும். இல்ல 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 இல்ல, மிஸ்டர் டேவில் இவர் இல்ல, இவர் தான் மிஸ்டர் டாங் லே. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இவரை கொள்ளையடிச்சது கண்டிப்பா அந்த டெவிலோட வேலையா தான் இருக்கணும். அப்போ மிஸ்டர் டெவில் யாரு? மக்களின் கருத்து இந்த வேலை கண்டிப்பாக டெவில் தான் என்று. மிஸ்டர் டெவில், அதாவது மிஸ்டர் டெவில் மாங். இவர் தான் மிஸ்டர் டேவில். ரொம்ப ஆபத்தான ஆளு. அவர்கிட்ட தான் அந்த டைகர் பெட்டி இருக்கு. மிஸ்டர் டாங் டெவிலோட பயத்துல அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. டெவில் அவரையும் கொலை செய்வார் என்ற பயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய தகவலின்படி டெவில் இந்த ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். யாரோ அவருடைய இந்த லேட்டஸ்ட் போட்டோவை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நம்ம இவரை தான் சந்திக்க போயிருந்தோம். ஆனா என்னாலேயே இவரை கண்டுபிடிக்க முடியல. மோட்டு பத்லு, நீங்க என்னை எங்க சிக்க வச்சிட்டீங்க பாத்தீங்களா? நோ 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 நோ. துரோகண்டா, இது நம்பிக்கை துரோகண்டா. மாங்க்லி டெவில் எங்கடா இருக்க? முன்னாடி வாடா. நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. முன்னாடி வாடா டெவில். டைகர், ஸ்டாப்! புலி. எவ்வளவு பெரிய வாய் மோட்டோ. நல்ல வேலை யூட்டன் அடிச்சு அவர்கிட்ட போயிடுச்சு. செல்லக்குட்டி டைகர், நீ உள்ள போ. ஓ, அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இது வெரி பேட், வெரி பேட். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கெட்டப் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா எங்களை ஏண்டா அந்த தப்பான காரியத்தை நீ செய்ய வச்ச? அந்த மிஸ்டர் டான் கிட்ட உங்களோட ஆட்கள் கூட போய் ஈஸியா கொள்ளையடிச்சிருக்கலாம்ல. தெரியும் தெரியும், நல்லா தெரியும். நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றேன். உங்க ஃபுர்ஃபுரி நகரத்துக்கு நான் எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற டாங்கால போலீஸோட பிரஷரும் அப்புறம் கவர்மெண்டோட பிரஷரும் எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு முடிவெடுத்தேன், ஒரு நல்ல ஊரா பார்த்து போய் செட்டில் ஆயிடலான்னு. அதே நேரத்தில் அந்த ஊர் மக்கள் முட்டாளாகவும் ஏமாளியாகவும் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்பதான் என்னால நான் நினைச்சபடி இந்த உலகத்தை ஆட்டி வைக்க முடியும். என்னை எதிர்க்க ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப உன்னோட 2வது கேள்விக்கான பதில சொல்றேன். இந்த வேலையை நான் ஏன் உன்னை செய்ய வச்சேன்னு தெரியுமா? அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. நீ சண்டை போடுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அன்ஆர்த்தடாக்ஸா இருந்துச்சு. இது ஒரு சர்ப்ரைஸ்டு வெப்பன். இதுக்கு டாங்கோட ஆட்கள் தயாராகவே இல்ல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கன்வென்ஷனல் ஃபைட் மட்டும்தான். புரிஞ்சதா? அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்கள்லாம் யாருங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அதனால இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு புது ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அப்புறம் உன்னை விட சிறந்த ஆள் வேற யார் இருக்க முடியும் மோட்டு? அதனாலதான் உங்க ஊருக்கு வந்து உன்னை நான் ஏமாத்தினேன். நீ முதல்ல ஒண்ணு சொன்னியே, அதுக்கான பதில். புர்புரி நகரத்து மக்கள் யாரு முட்டாளுங்க இல்லடா, வெள்ள மனசு உள்ளவங்க. மனசளவுல ரொம்ப சுத்தமானவங்கடா. அந்த வெள்ள மனசுக்காரங்களை நீ தப்பா பயன்படுத்திட்டாடா. நீ சொன்ன ரெண்டாவது விஷயத்துக்கு பதில், முக்கியமா புர்புரி நகரத்து மக்கள் பலவீனமானவங்க இல்ல, ரொம்ப தைரியசாலிங்கடா. அத நான் இப்பவே இங்கேயே நிரூபிச்சு காட்டுறேன்டா. எந்த பேக் என் மூலமா உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சோ அதே பேக்க நானே இங்கிருந்து எடுத்துட்டு போய் காட்டுறேன்டா. ரெடியா? நல்லா இருக்கு. நீ சொன்னதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முள்ளு செடியை விதைச்சனா அதுல எப்படிப்பா மாங்காய் காய்க்கும் மோட்டு? நல்லா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை. என் வீட்டுல என்ன சுத்தி நாலா பக்கமும் முள்ளு செடி மட்டும்தான் தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் நெருங்க முடியாது. என்னடா இவன் மனுஷனா இல்ல முள்ளு மனுஷனா? பாத்தியா? சார் சார் இவங்களை விட்டுருங்க சார். மறுபடியும் இந்த பக்கமே வரமாட்டாங்க சார். நான் வேணா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் சார். இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க சார். ரொம்ப நல்லவங்க சார் இவங்க. விட்டுருங்க சார் ப்ளீஸ். நான் இவங்களை உடனே புர்புரி நகருக்கு அனுப்பி வச்சிடுறேன் சார் ப்ளீஸ். ஓகே, இவங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறேன். இவங்க இதுக்கப்புறம் என் கண்ணில் படக்கூடாது, இந்த ஹாங்காங்ல இருக்கவே கூடாது. புரியுதா? போது, நிறுத்து. ஓகே 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 சார், தேங்க்யூ. கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க. அவர் மனசு மாறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போலாம். வாங்க. மிஸ்டர் டெவில், நான் போறேன்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா நான் திரும்ப வருவேன்டா. அந்த பிரீஃப் கேஸ் உன்கிட்ட எடுத்துட்டு போய் டாங் கிட்ட நான் கண்டிப்பா கொடுப்பேன்டா. இந்த புர்புரி நகரத்து மோட்டு சொன்னதை செய்வான்டா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் மோட்டு, உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். முடியாது முடியாது, நான் புர்புரி நகரத்துக்கு திரும்பி போக மாட்டேன்டா. அப்படி இந்த மோட்டு போனானா அது மிஸ்டர் டாங்கோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பத்திரமா அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இருக்கும். அது வரைக்கும் போக மாட்டேன்டா. மோட்டு, நீ ரொம்ப பிடிவாதக்காரன். சரி, ஒரு வேளை நீ அவர் கூட மோதணும்னா அதுக்கு நீ ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்கணும் மோட்டு. அவர்கிட்ட மோதுறதுக்கான ட்ரைனிங்க வெறும் போன்லெஸ் மாஸ்டரால மட்டும்தான் கொடுக்க முடியும். போன்லெஸ் மாஸ்டரா? போன்லெஸ் சிக்கனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த போன்லெஸ் மாஸ்டர்ங்கிறது யாரப்பா? ஆமா, நீங்க அவரை ஹாங்காங்கோட ஹையஸ்ட் மவுண்டன் டைமோஷான்ல தான் பார்க்க முடியும். ஆனா நான் உங்க கூட வரவே மாட்டேன். நான் வெறும் பேருக்கு மட்டும்தான் லக்கி. சொல்ல போனா நான் ரொம்ப அன்லக்கி. என் கூட என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, என் கூட சேர்ந்ததுல இருந்து நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்களே ஃப்ரெண்ட்ஸ். அடே, லக்கி அன்லக்கி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல தாண்டா இருக்கு. நான் அதை பத்தி யோசிக்கிறவ இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னால தாண்டா நாங்க எல்லா ஆபத்துல இருந்து தப்பிச்சோம். எங்க கூட நீ கண்டிப்பா வந்தேதான் ஆகணும். வா, நீ எங்க கூட தான் இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ மோட்டோ, தேங்க்யூ. நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கமான், லெட்ஸ் கோ.
எந்த இடம் சார்? கை தாங்களா எழுப்பி கூட்டிட்டு போங்க. பாத்தியா, நீ இருந்ததால நாங்க எல்லாரும் தப்பிச்சோம். இல்லனா என்ன இருக்குன்னு தெரியாதுடா. யூஆர் லக்கி மேன்டா. நீ என்ன ஆனாலும் உன்னை நாங்க கண்டிப்பா விடவே மாட்டோம்டா. கூடயே வாடா டேய். அவரை போன்லெஸ் மாஸ்டர்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அவருடைய பாடி கண்டிஷன் சும்மா ரப்பர் மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். சொல்ல போனா அவருக்கு எலும்பே இல்லாத மாதிரி இருக்கும். அவர் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாரு. உனக்கு ட்ரைனிங் கொடுக்க சம்மதிச்சிட்டாருன்னா அது பெரிய விஷயம். நீ ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்ப. தலைவரே, சுட சுட சமோசா இருந்தா கொடுக்கல, சாப்பிட்டு தான் பாப்போம். சாரிண்ணே, எங்களுக்கு சமோசானா என்னன்னு தெரியாது. இங்க டீ மட்டும் தாங்க கிடைக்கும். சரி ஓகே, குடுக்கற கதையாவது கொடுங்க. உட்காருங்க, எடுத்துட்டு வந்து தரேன். சமோசா பத்தி தெரியாது தலைவன். இது என்ன விளையாட்டு? இத கண்ணை கட்டிக்கிட்டு ஃபுட்பால் விளையாடுற ஆளுங்க இத பிளைண்ட் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. கண்ணை மறைச்சுக்கிட்டதுனால வெறும் காதால பால் வர சத்தத்தை கேட்டு விளையாடுவாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேம். என்னப்பா இங்க நிக்கிறீங்க? நீங்க எல்லாம் புதுசா என்ன? நான் போன்லெஸ் மாஸ்டரை பார்த்து கும்பு கத்துக்கிறதுக்காக வந்தங்க. நாங்கெல்லாம் முயற்சி பண்ணோம். அவரு எங்களுக்கே கத்து கொடுக்கல, இவருக்கு கத்து கொடுக்க போறாங்களா? உன்ன மாதிரிக்குள்ள கத்திரிக்காக்கெல்லாம் எங்க கத்து கொடுக்க போறாரு? இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. ஆரம்பமே அவசகணுமா? அட மொட்டு, என் தம்பி, என் நண்பா, அதோ அங்க பாருப்பா படிக்கட்டு. எந்த கும்பு ஸ்கூலுக்கு போகணும்னாலும் இப்படி படிக்கட்டு ஏறிதான்ப்பா போய் ஆகணும். போப்பா, நீ முன்னாடி போ. நாங்க டீ குடிச்சிட்டு பொறுமையா வரோம். நான் மாஸ்டர் கிட்ட கும்பு கத்துக்கிட்டு தான் இங்கிறது போவேன். நீங்களே பாருங்கடா. அப்படிதான், அடிங்க அடிங்க. சூப்பர் சூப்பர். எங்கடா போச்சு? அம்மாடியோ, நான் இல்ல. வந்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம். என்ன டீ கிடையாது, சமோசா கொடுத்துருந்தானா நேரம் மேல போயிருப்பேன் நானு. எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு மோட்டு. மேல போனதுக்கு அப்புறம் எனக்கு ரசகுல்லா வேணும். இல்ல என்ன அவ்வளவுதானப்பா. நான் சாப்பிட்ட இட்லி எல்லாம் செரிச்சு போச்சு. இது சக்தி மேல சத்தியம். நீங்க எப்படி எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னீங்க? ஓ அதுவா, மேல வர்றதுக்கு பின்பக்கம் ரோடு போட்டிருக்காங்கப்பா. நாங்க ஜீப்ல வந்துட்டோம். நீங்க எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு தெரியலையே பாஸ். நண்பா, எனக்கே தெரியாதுப்பா. எனக்கே இப்பதான் தெரிய வந்தது. நிறுத்துங்க. அங்க பாருங்க, அதுதான் போன்லெஸ் மாஸ்டரோட வீடு.
அடேங்கப்பா. நான் ஹீம் நரேஷ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ங்கிற விஷயத்த நாம முதல்ல போன்லெஸ் மாஸ்டர்ட்ட சொல்லணும். ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குஷியாகி அவர் ஓகேன்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லையா? அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இப்படி ஒரு தப்ப நீ என்னைக்குமே செய்யக்கூடாதுப்பா. ஆமா, போன்லெஸ் மாஸ்டருக்கு யாரோட சிபாரிசும் சுத்தமா பிடிக்காதுப்பா. ஆமா, அவர் எப்படின்னா கேண்டிடேட்டுடைய தகுதியை பார்த்து தான் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாருப்பா. யோ சயின்டிஸ்ட், நீ உண்மையிலே நல்ல மேட்டர் சொல்லியிருக்க ஐயா. நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்லவே மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ்டு. இப்போ மாஸ்டர் வீட்ல இருக்காரா? நாங்க அவரை சந்திக்க வந்திருக்கோம். ஹலோ, ஐ எம் கேங். என்னோட பேரு ஜி கேங். நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. என் தமிழ் கொஞ்சம் கண்ணாப்பின்னான் தான் இருக்கும். மோட்டு பாத்திரம் என்னப்பா இவரு மாமிசம் கபாப்னு சொல்லிக்கிட்டு இருக்காரோ? அப்படின்னா என்னதாப்பா? அதுக்கு அர்த்தம் அவரோட தமிழ் கொஞ்சம் மோசமா இருக்கும். உங்களோட டைம்ல நாங்க சரி பண்றோம். ஓ, எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். தமிழ் தான் கொஞ்சம் மாமிஷமா இருக்கும், கேட்க முடியாது. நீங்க வந்து எனக்கு தமிழ் கத்துறீங்கோ. என்னையா நீ தமிழ் பேச சொன்ன மாமிசம் மாமசம் என்னமோ சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே நான் ரொம்ப பசியில வேற இருக்கேன். அடே பானை, அவர் கத்த சொல்லலடா, கத்தி தர சொல்றாரு. சரி, நாங்க கத்தி தரோம், டோன்ட் வரி. சரி மாஸ்டர், எங்க கூப்பிடுங்க. அப்படியா, கூப்பிடுறேன், கொஞ்சம் பொறுங்கோ. மாஸ்டர்! என்ன குரல் இது? ரொம்ப ஓவரா இருக்கு மோட்டோ. நீங்க யாரு? எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க? அப்பேற்பட்டவன் பழி வாங்கி ஆகணும் சார். நார் கிழிச்சு அவனுக்கு ஜெயில போடணும் சார். அவன் கர்வத்தை கண்ணா பின்னாடி நொறுக்கணும் சார். விடமாட்டான் சார், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டான் சார். அதுக்குள்ள உங்க ட்ரைனிங் முடிஞ்சுதா? என்ன பண்றீங்க? கோபம் கொஞ்சம் சாந்தமாயிட்டியா? ஒட்டுமொத்த பாடியும் சாந்தமாயிடுச்சுங்க ஐயா. இனி கோபத்துக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. எஸ், மனச சாந்தமா வச்சுக்க வேண்டியது அவசியம். குங்ஃபுல கோபத்துக்கு இடம் தரவே கூடாது. எதை செய்யறோமோ அத தன்னம்பிக்கையோட மனச ஒருநிலைப்படுத்தி செய்யணும். என்னோட பழைய குரு ஹீம் நரேஷ் கூட இப்படியே தான் பேசுவாருங்க ஐயா. நீ நரேஷோட மாணவன் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? இத முதல்லயே சொல்லியிருந்தா நீ இப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே. நரேஷ் என்னோட நெருங்கின நண்பன். சார், ஒரு 2 minutes வெயிட் சார். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் ஜக்கா கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். டேய் நண்பா, வாயை மூடிட்டு கொஞ்சம் சைடுல வாடா, சைடுல கொடுக்கறேன். மோட்டு, என் தம்பி, என் நண்பா, சாரிப்பா. எனக்கு என்னப்பா தெரியும், இவருக்கு அந்த நரேஷ தெரியும்னு. சார், பழைய பாக்கி ஒன்று இவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது, அதான் மறைவா போய் கொடுத்துட்டு வந்தேன். சாரி. போலாம், எங்க பண்ணுமோ நம்ம போலாம். மோட்டோ நச்சி, நீங்க உங்க கூட்டாளி அதே என்ன சொல்லும்? அதான்ப்பா, பழாமொழி. அது என்ன பழமொழி?
அது என்ன பழமொழிப்பா? யோ கஜா கஜா, அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா அந்த பழமொழி? ஓ சாரி அதேப்பா. வெல்கமு. ஓஹோ, நீங்க சொல்ல வந்தது வரவேற்கிறேன் அப்படின்னா வெல்கம் வரவேற்புன்னு சொல்லுவாங்க. வரவேற்பு. ஓ பொறுக்குங்கோ. மாஸ்டர் வந்து இது மேலே துப்புவாரு. அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிட்டே ஆகணும். கஜா கஜா, மாஸ்டர் சாப்பாட துப்புவாருன்னா அதுக்கு என்னையா அர்த்தம் சொல்லையா? அட சாப்பாடு இல்லப்பா, சாப்பாடுல அவர் வந்து துப்புவா. யோ நீ என்னையா சொல்ல வர? உண்மையிலேயே அவருக்கு மாதிரி பண்ணுவாரா? அவர் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பாடு சாப்பிடணுமா? மாஸ்டர் துப்பியாச்சுன்னா நீங்க சாப்பிட்டே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா மாஸ்டர் வந்து கிக் அவுட்டு. அவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவன் சொன்னதோட அர்த்தம், நான் சாப்பாட்டை மோந்து பாக்குற வரைக்கும் நீங்க யாருமே சாப்பிடக்கூடாது. முதல்ல நான் சாப்பாட்டை நல்லா மோந்து பார்த்து அது நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸ்மெல் நல்லா இல்லைன்னா இவன் மறுபடியும் சமையல் பண்ணி ஆகணும். சாரி, நான் தமிழ்ல கப்பா சொல்லிட்டேன். ஐயோம்மா, உன்னோட தமிழ் ரொம்ப மோசமா தான் இருக்கு. உன்னோட தமிழை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இல்லைன்னா கொஞ்ச நாள்ல இவன் நம்மளோட நிலைமைய மோசமாக்கிடுவா. ஐயம்மா. சூப்பரா இருக்குல்ல? பத்லு, தண்ணி எடுக்கிற எக்ஸசைஸ நாம இங்கதான் பண்ணணும் போல இருக்குடா. மோட்டு, என் தம்பி, என் நண்பா, நீ மாஸ்டர் வரதுக்கு முன்னாடியே பக்கெட்ல இந்த தண்ணி எல்லாம் ரொப்பி வச்சிருப்பா. எல்லா ட்ரைனிங் உடைய ஆரம்பமும் இப்படிதான்ப்பா இருக்கும். ஆமாப்பா. மோட்டு, நில்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சார், பக்கெட்ல தண்ணிய கொண்டு வந்து ஊத்துற சார். குங்ஃபூ ட்ரைனிங்ல முதல்ல இத தானே சார் பண்ண ஆரம்பிப்பாங்க. சூப்பர்ல சார். அப்படின்னு யார் சொன்னது? ஐயா, அது வந்து டாக்டர் ஜட்கா தான் சொன்னாருங்க. மோட்டு, வேணாம், என்ன விட்டுரு. நான் ஒண்ணு பண்ணல. இத நீ நல்லா பாக்கு. இதுல பக்கெட்ல இப்படி தண்ணி ஏத்தும். இந்த பக்கெட் தண்ணி படிக்கட்டுல. கஜா கஜா, பக்கெட்ல தண்ணிய ரொப்பிட்டோ நீ படிக்கட்ட கழுவ போறியா? எதுக்கப்பா இப்படி பண்ணுற? அதுக்கு டேரக்டா பைப்பை வச்சோ படிக்கட்ட கழுவலாம் இல்லப்பா. நான் கொஞ்சம் தமிழ்ல தப்பா சொல்லிட்டேன். இதுக்கு அர்த்தம் நீயே புரிஞ்சுக்கோப்பா. தண்ணி படிக்கட் மேலே ஊத்த மாட்டோம், படிக்கட் தண்ணி மேலே குளிக்கும்பா. இங்க பாருங்க மிஸ்டர் கசிடேராம் ஜென்டில்மேன், அவன் படிங்கன்னு சொல்றது பறவைகள. கரெக்டா சொன்னேன் பரேப்பா. இவன் பேசுற தமிழ பெருசா எடுத்துக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். மோட்டோ, நீ ஆரம்ப பயிற்சியில என்ன கத்துக்கிட்டியோ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பார்த்துட்டேன். ஆமாங்க. இப்ப நீ கடினமான பயிற்சி எடுக்கணும். அப்பதான் உன்னால குங்ஃபோட டெக்னிக்க தெளிவா கத்துக்க முடியும். ஓகே மாஸ்டர். சரி, இப்ப நீ சொல்லு, மைண்டும் பாடியும் எத்தனை இருக்கு? மொத்தம் 2ங்க. தப்பு. சராசரி மனுஷனுக்கு இது 2. ஆனா இனிமே உன்னை பொறுத்த வரைக்கும் இது 1 இருந்தாகணும். மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் பாடி ஆட்டோமேட்டிக்கா செஞ்சாகணும். அப்பதான் அது 1 ஆகும். மைண்ட் 1 சொல்லி பாடி அதை செய்ய முடியலன்னா அப்ப அது 2. இதுக்கப்புறம் மைண்டும் பாடியும் 1 ஆக்குற வித்தைய நாம இப்ப செய்வோம். என்ன, புரிஞ்சதா? ஓகே மாஸ்டர்.
இப்ப நீ இந்த சேரு மேல ஓடி ஆகணும். கசிடாராம், உன் வெயிட் ரொம்ப கம்மி. முதல்ல நீ ஓடு. கஜா கஜா சேத்துல ஓடுறதுல எனக்கு 20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. எல்லாரும் பாருங்க. சேத்துக்கு மேல நடக்க சொன்ன, சேத்துக்குள்ள புதைய சொல்லல. கஜா கஜா இது ரொம்ப கஷ்டமா இருக்குதாப்பா. இந்தாப்பா சொருப்பு தண்ணி. எங்கப்பா? இத மட் ஸ்கேட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது மட்டுக்கு மேல ஸ்கேட் பண்றது. மோட்டோ, நீ ட்ரை பண்ணு. முதல்ல நீ மனசுல நினைச்சுக்கோ, உன்னோட வெயிட் பேப்பரை விட ரொம்ப மெலிசானதுன்னு. அப்பதான் செய்ய முடியும். போ. ஓகே மாஸ்டர், நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட வெயிட் பேப்பரை விட கம்மி ஆயிடுச்சு. பேப்பரை விட கம்மி ஆயிடுச்சு என்னோட வெயிட். பத்துல பாத்தியாடா, நான் சாதிச்சு காட்டிட்டேன், செஞ்சு காட்டிட்டேன்டா. என் மைண்ட் அண்ட் பாடியும் ஒன்னு ஆயிடுச்சு. நான் இதுல எவ்வளவு ஈஸியா ஸ்கேட்டிங் பண்றேன்னு பாத்தியாடா. மோட்டோ பின்றடா. அங்க 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 மோட்டோ கீழே பாரு. இப்படி பயிற்சி செய். மைண்டையும் உணர்வையும் தெளிவா வச்சுக்கோ. கண்ணை திறந்தே வை. கண்ணை மூடுனா உலகத்துல உள்ள எல்லா அழகையும் மிஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே மாஸ்டர். எப்படி செஞ்சுட்டா செஞ்சுட்டா. போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட மோட்டு இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்களா வெட்டியா நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ், எங்களால இதை ஓபன் பண்ண முடியல. என்ன, உங்களால ஒரு பிரீஃப் கேஸ கூட ஓபன் பண்ண முடியலையா? நீங்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது. பாஸ், இது டாங்கோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு தான் திறக்க முடியும். ஒருவேளை நாம இந்த லாக்கை உடைச்சோம்னா பெட்டி பிளாஸ்ட் ஆயிடும் பாஸ். இதுக்குள்ள இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் எரிஞ்சு போயிடும் பாஸ். போங்க, போய் அந்த டாங்லிய தேடி கூட்டிக்கிட்டு வாங்க. ஒருவேளை அவன் மோட்டு பத்துல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வெல்கம் மிஸ்டர் டாங், வெல்கம். உனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குப்பா. நீ இந்த பிரீஃப் கேஸை ஓபன் பண்ணணும். இந்த பிரீஃப் கேஸோட பாஸ்வேர்டை நான் என்னைக்கும் உனக்கு தர மாட்டேன். அது மட்டும் இல்ல, உன்னோட கனவை நான் என்னைக்கும் நிறைவேற விட மாட்டேன் மாங்க். முள்ளு செடிக்கு விதைய போட்ட அதுல மாங்காய் எப்படிப்பா காய்க்கும்? நம்ம கெஸ்ட இப்ப நம்மளுடைய ஐலாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போங்க. அவளை பிடிங்க. ஓகே பாஸ். மாஸ்டர் மாஸ்டர், இதை எப்படி பண்ணீங்க மாஸ்டர்? இதை எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. இது அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். மைண்ட் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி தான் பாடி செய்யும், எந்த செகண்ட் தாட்டும் இல்லாம. மாஸ்டர் மாஸ்டர், இத எனக்கு சொல்லிக் கொடுங்க மாஸ்டர் ப்ளீஸ். இத கத்துக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனா அதுக்குண்டான டைம் உன்கிட்ட இல்ல மோட்டோ. நீ உன் இலக்க அடையறதுக்கு இப்ப கத்துக்கிட்டதே உனக்கு போதும். மைண்ட் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி தான் பாடி செய்யும். இது அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். மைண்ட் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி தான் பாடி செய்யும். இது அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். என்ன காரியம் பண்ற? ஏ மோட்டோ, ஏ மோட்டோ, என்னடா பண்ற? டேய், என்னடா தரையில மல்லாந்து நீச்சல் அடிக்கிற? ஏய், என்ன எங்கேயும் கூட்டிட்டு போற? பத்துலு போட்டு கைய பிடிப்பா பிடிப்பா. ஏய் மோட்டோ, ஏ மோட்டோ.
இறக்குங்க. ஆளைய விட்டானப்பா. அப்படி வைங்க. சபாஷ் மோட்டு, நீ என்னோட ஒரு சிறந்த மாணவன். இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு மாணவன் எனக்கு கிடைக்கல. இப்போ நீ இன்னொன்ன கூட பயிற்சி எடுத்தாகணும். சாயங்காலம் வரைக்கும் நீ இப்படியே நின்னுட்டு இருக்கணும். இப்படியாவா? அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இன்னும் எவ்வளவுதான்ப்பா வேதனையை தாங்கிக்குவ? என்னால இதெல்லாம் பார்க்க முடியலப்பா. ஓ, டோன்ட் வெரி டாக்டர் சார். இதுவும் ஒரு சிறந்த உதாரணம் தான். மோட்டு பாருங்க எவ்வளவு சீக்கிரம் இதை கத்துக்கிட்டாருன்னு. என்ன பண்ற இவன்? அடே, உன் எக்ஸசைஸ்க்கு ஒரு அளவு வேணா வேணா. என்னடா பண்ற? அம்மா, ஏய், நேர வைடா கால. ஏய், மோட்டோ, இங்க பாரு. அப்புறம் உனக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கற மாதிரி ஏதாவது கொடுத்துருவேன் பாத்துக்க. அம்மா. மோட்டோ ஓடி போயிட்டான். மோட்டோ, எங்கடா நடுவுல ஒரு பக்கத்தை காணோம்? மோட்டோ, என்னாச்சு? என்னாச்சு? நான் பார்த்தலும் மோட்டோ, வர வர நீ போன்லெஸ் மோட்டோவா மாறிக்கிட்டு இருக்கடா. மோட்டோ, உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மோட்டு, உன்னோட பயிற்சி காலம் முடிஞ்சு போச்சு. நான் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நீங்க ஹாங்காங் வரும்போது என்ன வந்து சந்திங்க. இப்போ நீங்க எல்லாரும் போறேன்னா நான் உங்களை எரிச்சிடுவேன். பாய போடாதேப்பா. நான் ஒன்னும் உன்னை அடிக்கலையே. எரிக்கத்தானே போறோம். எதுக்கு பாய போறீங்கோ? ஏப்பா, ஏய், எங்களை இதெல்லாம் தங்க வச்சதோ எப்படி எரிக்கிறதுக்கு தானப்பா. அடுப்படினா நான் சொன்னது தப்பான வார்த்தையா? நான் சஜஷன். அப்ப நீ யோசனை சொல்ல விரும்புறியா? மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க பண்ண இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. போயிட்டு நாங்க மிஸ்டர் கால் கொடுக்குறோம். தேங்க்யூ. இந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கத்தை நீ முதல்ல எப்ப விட போறன்னு சொல்லு.
சரி, அவனை பிடிச்சு நம்மளுடைய தீவுக்கு தூக்கிட்டு வாங்க. நண்பர்களே, ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. மிஸ்டர் டாங் எங்க ஒளிஞ்சிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இப்ப நம்மளுடைய ஆளுங்க அவனை கண்டுபிடிச்ச கையோட நம்மளுடைய தீவுக்கு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. டைகர், இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷலான விருந்தே கிடைக்க போகுது. சார், மோட்டோ பத்துல எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கதையை முடிச்சிருங்க. எவ்வளோ பெரிய மரம் விழுந்து கிடக்குது. ஸ்டாப். கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தள்ளி விடு மோட்டோ. எல்லாம் சேர்ந்து தள்ளுங்க. எல்லாரும் கைய மேல தூக்குங்க. எப்படி இருக்க மோட்டு? இப்ப என்ன பண்ணுவ? மிஸ்டர் டெவில் கிட்ட மோதினதுக்கான விளைவுகளை பாத்தியா? அங்க பார், விளைவு எதிரில வந்துகிட்டு இருக்கு. என் நண்பனை விட்டுருங்க ப்ளீஸ். என் நண்பன் எந்த பாவமும் அறியாத அப்பாவி சார். சொன்ன கேளுங்க. பத்லுனா உனக்காக வருவண்டா, கவலைப்படாத. பத்லு, காரை நிப்பாட்டுங்கடா, நிப்பாட்டுங்க. அப்படியா? அப்போ நீ எதிரில் வர்ற காரை தொட்டிட்டு வந்தா நான் நிறுத்துறேன். மோட்டோ எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? ஓஹோ, என்ன இவனுக்கு முட்டலாக்கிட்டானுங்களா? எங்க போனாங்க? போன்லெஸ் மாஸ்டர் கொடுத்த ட்ரைனிங் சூப்பரா வேலை செய்தப்பா.
மோட்டு போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வரானா? ஓ நோ. சார் சார், மோட்டு போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வரானா சார்? இப்போ அவன் எங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான் சார். Finish him. அவன் கதையை முடிச்சிரு. அவனை அங்கேயே முடிச்சிடு. அவன் இங்க வரவே கூடாது. விட மாட்டேன்டா. ஐயோபா, மோட்டுக்காக அவ அனுப்பின ஆதி நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அம்மா, என்ன காரியம்டா பண்ணிட்ட? அட்டாக். வா வா. வேண்டாம். உன்னை விட மாட்டேன்டா. விட்ரு விட்ரு சொல்லிடுறேன். சொல்றா, மிஸ்டர் டாங்க் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? லேண்டோ ஐலாண்ட்ல. எங்கயா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க? திரும்பி வாங்கோயா, திரும்பி வாங்கோயா. ஃபைட்டு பேலன்ஸ் இருக்குதாப்பா. வர்றீங்களா நான் வரட்டுமா? இறங்கையா பாரு நானும். வா வா, எங்க போற? ஏன் இப்படி உணர்ச்சி வச்சப்படுற நீ? ஹலோ மிஸ்டர் டாங், ஹவ் ஆர் யூ? நீ இந்த ஹாங்காங்கை டெவலப் பண்றதுக்கு விருப்பப்பட்ட. ஏழ்மன்றதே இங்க இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட. டேவில், என்ன இல்லாம ஆக்குறதுக்கு நீ முயற்சி பண்ண. ஆனா இப்ப ஹாங்காங்ல டாங்னு ஒருத்தர் இருந்தான்றதே தெரியாம போக போகுது. முள் விதையை நாம விதைச்சோம்னா அதுல எப்படி மாங்காய் காய்க்கும்? இன்னைக்கு என்னோட டைகர் உன்னை லஞ்சுக்கு நல்லா சாப்பிட போகுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ தப்பா நினைச்சுக்காத. இன்னைக்கு நீ என்ன கொல்றதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாளைக்கு ஒன்ன அழிக்க ஒருத்தன் இங்க வருவான். அவன் உன் பாவப்பட்ட ராஜ்யத்தை அழிச்சிடுவான். நாளைக்கு இல்ல இன்னைக்கே வந்துருவான் மிஸ்டர் டான். டைகர் அட்டாக்! யார் பாய்வன்? ஒருவேளை இவன் நம்ம லஞ்ச சாப்பிட வந்திருக்கானா? விடக்கூடாது. புளி பசிச்சாலும் புள்ள திங்காது. நான் புள்ளைய போய் சாப்பிட்றேன். இன்னைக்கு லஞ்ச் எனக்கு வேணாம், வயிறு சரியில்லை. அட, எங்க பயந்து ஓடுறீங்க? புலியானாச்சு பதுங்கிறதுக்கா? யாங் சோ, யாரடா இவன் புதுசா இருக்கான்?
மோட்டு 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 போல்ஜி சியாவ் மோட்டு இவன் என்ன ஐயோமா இவன் இங்க ஃபைட் பண்ண வந்திருக்காரா இல்ல பபிள் கம் சாப்பிட வந்திருக்காரா இந்த மனுஷ பயிலவே இங்கே வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்கடா போவோம். விடாத மோட்டு, கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன். வயிறு காலியா இருக்கும்போது மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுடா பாத்துலு. ஏதாவது யோசியேண்டா. ஐடியா. சிங்கம் சார் மேல சுடுங்க. ஃபயர் ப்ளீஸ். அது அது வா வா, முடிஞ்சா இப்ப வந்து புடி மாட்டோம். ஷாபாஸ் மோட்டோ, எப்பனே பறக்க ஆரம்பிச்சிட்டேயா. என்னோட பிரீஃப் கேஸ். ஏய் ஏய்
இல்ல இப்படி நடக்க கூடாது. பாய் பாய் பாஸ். இந்த மாதிரி நேரத்துல ஒரு செல்ஃபி எடுத்து தானே ஆகணும் பாஸ். நான் தான் சொன்னேனே செல்ஃபி எடுக்காதேன்னு. இங்க வந்துமா. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதால உங்களுக்கு நிறைய கஷ்டமும் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க மன்னிச்சிடணும். இந்தாங்க. சாரி சார், வெரி வெரி சாரி. வாழ்க்கையில தவறு நடக்கிறது சகஜம்தான். தவறை திருத்திக்கிறவன் தான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர். மோட்டு பத்லு, நீ ஹாங்காங்ல இருந்த டான்களை அழிச்சிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி. பாத்தீங்களா சார், இதெல்லாம் லக்கி கைடோட லக்கால தான் நடந்திருக்கு, அப்படிதானே? இவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டானப்பா. பாத்தியா, இதெல்லாம் நம்ம லக்கால தான் நடந்திருக்கு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.